ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டில் இது திருநெல்வேலி பாரம்பரிய முந்திரி கொத்து. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 20 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. ரொம்ப ஈஸி பண்ணுறது கூட. அதோட ஓமப்பொடி ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக, அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரி கொத்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு திருநெல்வேலி ஃபேமஸ் டிஷ் இது. தீபாவளினாலே நிறைய பேர் இந்த மாதிரி முந்திரி கொத்து பண்ணுவாள். அப்புறம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் பச்சை பயிறு எடுத்துகிட்டு இருக்கேன். இதை வெத்து வானலியில் சேர்த்து நல்லா செவக்க வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்கணும். நல்ல மணம் வரும். அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கணும். கொஞ்சம் ஜோராக நல்ல மணம் வருது. இது சூடு ஆறட்டும். வறுத்த பச்சை பயிறு சூடு ஆறியாச்சு. மிக்சியில் சேர்த்துருக்கேன். இதை ரொம்ப பவுடர் இல்லாமல் லைட்டாக ஒரு சன்ன ரவை மாதிரி பொடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். தெரியுறதா? ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்காது. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கிறதுக்கு இது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கொப்பரை துருவல். கொப்பரை இல்லைன்னா சாதா தேங்காயை துருவிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக சவக்கட்டும். இந்த மாதிரி கொப்பரை துருவல் சேர்த்து பண்ணும்போது இது 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், கெட்டே போகாது. ரொம்ப பாரம்பரியமான ஸ்வீட் இது. திருநெல்வேலி நாகர்கோவில் பக்கம் இது பண்ணுவாள். ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் கூட இது. முந்திரி கொத்து டிப் பண்ணி போடுறதுக்கு இது அரிசி மாவு 3/4 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இது கூட 1.5 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி விடல. நான் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் விட்டுருக்கேன். நல்லா டிப் பண்ணி போடுற அளவுக்கு பதத்தில் கரைச்சிக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா கரைச்சி குழக்கலாம். இதில் கலருக்காக ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தால் ஸ்பூனில் லேசியாக தெரியாமல் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். முந்திரி கொத்துக்கு வெல்லம் கரைய விட்டுக்கலாம். இது பாதி வறுப்பட்டதும் இது 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த எள்ளு சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி செவந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாசிப்பயிறு வறுத்தோம் இல்லையா, அதோடு சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சை பயிறு எடுத்துருந்தேன். 3/4 டம்ளர் வெல்லம் துருவி சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் தண்ணி விட்டுக்கிறேன். இது பாகாலாம் ஆக வேண்டாம், ஜஸ்ட்டு பிசுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சாச்சு பாருங்க. பிசுக்கு பதமாக தான் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப கொதிக்க அதில் விடும்போது கையால் உருட்ட முடியாது. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இது 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். சுகர் சீரப்பை கலந்து வச்சுக்கிற மாவில் விட்டுடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மாவோடு சேர்த்து. அந்த பாகை இது கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். இதை கொஞ்சம் கையில் நெய் தடவிண்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். இது லூஸாக தான் இருக்கும், கொஞ்சம் அது செட் ஆகணும். இந்த மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தள்ளி வைக்கணும். இப்போ இந்த மாதிரி உருண்டையாக உருட்டியாச்சு எல்லாமே. இது ஒரு 10 நிமிஷம் செட் ஆகட்டும். இப்போ இது நல்ல செட் ஆகிடுது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஜோராக வரும். இப்போ ரெடி ஆகிடுது. ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த கலந்து வச்சுருக்கிற மேல் மாவும் 10 நிமிஷம் ஊறியாச்சு. இது முந்திரி கொத்துங்கிறதுனால ஒன்றா போடக்கூடாது, 3 இந்த மாதிரி 3ஐயும் சேர்த்து இதில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஷேக் பண்ணும்போது நல்ல இது டிப் ஆகிக்கும். இதை எண்ணெயில் ட்ராப் பண்ணிடுங்க. கொத்துங்கும்போது சேர்ந்து தான் இருக்கும், தெரியுறதா? இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஃபியூ செகண்ட்ஸ் வேக விட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கணும். இப்போ அந்த வெந்த முந்திரி கொத்தை எடுத்துடலாம்.
இப்போ அடுத்ததும் ரெடி ஆகிடுது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு போடணும். நம்ம சூப்பரான முந்திரி கொத்து ரெடி பாருங்க. பாரம்பரியமான இந்த ஸ்வீட்டை யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. மினிமம் 20 days வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓமப்பொடி பண்ணுறதுக்கு இது 1/2 teaspoon ஓமம், 4 பச்சை மிளகா, இது ஆப்ஷனல் தான். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கண்ணில் போய் அடைச்சிக்கும். ஓமப்பொடி பண்ணுறதுக்கு கடலை மாவு 2 கப்பு சேர்த்துக்கிறேன் பவுலில். பொட்டுக்கடலை பொடி 2 ஸ்பூன், உப்பு 1/2 teaspoon, பெருங்காய பொடி, கலருக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கலந்துடலாம். ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த காஞ்ச எண்ணெயிலேருந்து 1 tablespoon 2 tablespoon விட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த வடிகட்டி வச்சுருந்த பச்சை மிளகா ஓம தண்ணியவே விட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு வடிகட்டியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக கலந்தாச்சு பாருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அரிசி மாவு போடலை, அதனால் ரொம்பவே ஜோராக இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஒரு புள்ளையார் வச்சுட்டு ஓமப்பொடி சில்லு போட்ட வழக்கில் ஃபில்லப் பண்ணி நல்ல காஞ்ச எண்ணெயில் இதை இந்த மாதிரி ஓமப்பொடியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெந்ததும் இதை திருப்பி திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வெந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இந்த ஓமப்பொடி. பச்சை மிளகா சேர்க்கறதுலாம் ஆப்ஷன் தான். இதே மாதிரியே பேலன்ஸ் மாவையும் ஓமப்பொடியாக புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே புழிஞ்சாச்சு. லாஸ்ட்டாக மேலாக கொஞ்சம் கருவேப்பிலையை பொரித்து சேர்த்துடலாம். நம்ம அரிசி மாவே சேர்க்காத நல்ல கிறிஸ்பியான அதே சமயம் சாஃப்டான ஓமப்பொடி ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். 10-15 நாள் வச்சு சாப்பிட்லாம். பச்சை மிளகா ஓமம் ரெண்டுமே அரைச்சி சேர்த்ததுனால இதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் போட்ட அளவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. பொட்டுக்கடலை பொடி சேர்த்ததுனால ரொம்பவே கிறிஸ்பாக இருக்கும், அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.